30 கிலோமீட்டர் ஸ்பீட் லிமிட் இருக்கு, அதையும் கவனிக்கல. ஜிக்ஸாக்ல பேரிகேட் வச்சிருக்கோம், அதையும் மதிக்கல. என்ன ஒரு 100-120 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வந்திருப்பீங்களா? அவன் உங்க கூட வந்தானே, அவனுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? அவனை ஆசையா வளர்த்தாங்களே பெத்தவங்க, அவங்களுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? அதை பத்தியெல்லாம் நீங்க யோசிக்கிறதே இல்லை. உங்களுக்கு உங்களுடைய சந்தோஷம் தான் முக்கியம். ஒரு நிமிஷம் தான், மொத்த லைஃபையும் தொலைச்சிட்டு நிக்கிறீங்க. சரி, நீ ரேஷ் டிரைவ் பண்ண, அவர் என்ன பண்ணாரு? நாங்க என்ன சார் பண்ணோம்? என் ஒய்ஃபை கூட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்கேன் சார். 5 வருஷம் கழிச்சு இப்பதான் சார் கன்சீவ் ஆயிருக்கா. எங்க வாழ்க்கைய இப்பதான் சார் ஆரம்பிச்சிருக்கு. பாவம் சார், அவன் சின்ன காயத்தை கூட தாங்க மாட்டான் சார். சார் எப்படியா நிறுத்துங்க சார், ப்ளீஸ் சார், எப்படியா நிறுத்துங்க சார் இதை. சார் இது எப்படியா நிப்பாட்டுங்க சார், ப்ளீஸ் சார், எப்படியா நிப்பாட்டுங்க சார். சார் எப்படியா நிப்பாட்டுங்க சார். கேட்டுச்சா? உன்னோட சுயநலமான சந்தோஷம் மத்தவங்களை எப்படி பாதிக்குதுன்னு. இங்க உங்க குடும்பத்தை நீங்க எப்படி பாக்குறீங்களோ அதே மாதிரி தானே மத்தவங்க குடும்பத்தையும் பார்க்கணும். குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறது, ஹெல்மெட் போடாம போறது, ரூல்ஸை பிரேக் பண்றது, ரேஷ் டிரைவ் பண்றது, இதுல நீங்க மட்டும் பாதிக்கப்படல, மத்தவங்க குடும்பமும் பாதிக்கப்படுது. அவ்வளோதான் சார், எல்லாம் முடிச்சுல. சாரிமா. சாரி மச்சான். நீங்கள் ஒவ்வொரு டைமும் உங்களோட சந்தோஷத்துக்காக போக்குவரத்து விதிகளை மீறுறது சமூகத்துக்கு ஏற்படுத்தக்கூடிய பெரிய பாதிப்பாக அமையுது. நீங்கள் ஒவ்வொரு விபத்துக்கு பின்னாடியும் உங்களை நம்பி உங்கள் வீட்டில் உங்களோட மனைவியோ தாயோ குழந்தைகளோ உங்களை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் மறக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் உங்களை நம்பி பல கனவுகள் காத்துக்கிட்டு இருக்கு. அதனால போக்குவரத்து விதிகளை பின்பற்றுங்க. இதை சொல்கிறது நீங்கள் பாதுகாப்பாக உங்களோட வீடு திரும்பணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இதை வலியுறுத்தி சொல்கிறோம். வேகம் விதிமுறைகளை மட்டும் உடைப்பதில்லை, ஒரு குடும்பத்தையும் தான். ஸோ கண்ட்ரோல் யுவர் ஸ்பீட் அண்ட் சேவ் லைஃப்.